சூரிய குடும்பம் கீழ்க்கண்டவற்றுள் எங்கு அமைந்துள்ளது? எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருட்களும் தோன்றக் காரணமான ஒரு நிகழ்வு. அண்டத்தைப் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பேரண்டம் எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பெருவெடிப்புக் கொள்கையின் போது உருவானது? புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் டேஷ். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர்? சோலார் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன? சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவிகிதம்? சூரியனில் காணப்படும் வாயுக்கள் யாவை? சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை? சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு? சூரியனின் வெப்பம் பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நிமிடங்கள். கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் கோள்கள். வால் நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். குறுங்கோள்கள் எந்த இரண்டு கோள்களுக்கு இடையில் அமைந்துள்ளன? நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியா அனுப்பிய விண்கலம். நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம். புவியின் சுழலும் வேகம். நிலநடுக்கோட்டு பகுதியில் 60 வடக்கு அட்சரேகையில் துருவ பகுதியில். சூரியனின் கதிர்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாக விழும் நாட்கள். இவை சம இரவு பகல் நாட்கள் என அழைக்கப்படுகின்றன. உட்புறக் கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள். வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர்கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள்கள். சூரியன் எத்தனை மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியதாகும்? அனைத்து கோள்களும் பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றுவதற்கு காரணம் இரட்டைக்கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள்.